Enough. ஹலோ, இன்னைக்கு டே 5. நாங்கள் பென்டன்வில்லில் இருக்கோம். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் கோல்ட் காஃப் சோர் த்ரோட்டுன்றனால வீட்டில் இருக்க ஆம்பளைங்க தான் பிரியாணி செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தெலுங்கு தான் நிறைய பேசுவாங்க. அதனால் இந்த விலாகில் நிறைய தெலுங்கு வார்த்தைகள் வரும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தமிழில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ பசங்கள்லாம் வந்து கிச்சனில் இருந்தாவே வந்து அஃப்கோர்ஸ் நம்மளும் பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். எது எது எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால என்னோடய சின்ன மாமியார் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. You do that. What is that? Ginger garlic paste or pachimirchi? Ginger garlic paste. Just see. pachimirchi paste kuda kavana. ஸோ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி பேஸ்ட் போட்டுக்கிறோம். 1.5 kgsல chicken. How much of curd? 1.5 cup. 1.5 cup curd. Milk? How much? 1 cup of milk. How much ghee? 1 cup. 1 cup of ghee. సో ఇది எல்லாத்தையுமே మిక్సింగ్ బౌల్లో యాడ్ పనికిను. ఇక్కడ ఏం జరుగుతుంది? మనీష్ గైడెన్స్ ஆனியன் ஃப்ரைட் ஆனியன்ஸ் நல்லா தின் ஸ்லைசஸாக பண்ணியிருக்க இந்த அனியன்ஸை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மிக்சிங் பவுலில் நம்ம வந்து அந்த மசாலாலாம் போட்டோம்ல, அதுலேயே பார்த்திங்கன்னா இப்போ ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது साजीरा साजीरा ஸோ உங்களுக்கு எப்படிலாம் மசாலா பிடிக்குமோ அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக ஒன்று என்ன போடணுன்னா சாஹி ஜீரா. சாஹி ஜீரா இல்லாமல் ஹைதராபாதி தம் பிரியாணியே கிடையாது. அது கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். இது அகெயின் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. என்னோடய ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஹைதராபாத்ன்றனால அவங்க நல்ல காரம் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் ஒருத்தர் மசாலா பண்ணிகிட்ருக்காரு, ஒரு பக்கம் இன்னொருத்தர் வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி ரைஸை ஒரு பவுலில் போட்டு அதை வாஷ் பண்ணி ஊற வைக்க போகிறாரு. 2.5 ஸ்பூன்ஸ் உப்பு. டர்மரிக் பவுடர் எவ்வளோ மனிஷ்? இது என்ன காமி? చికెన్ కడిగి పిస్తురు గరం మసాలా 2 స్పూన్స్. బిర్యానీ మసాలా పోడలేయా? ఎన్ని స్పూన్స్ ధనియా? 2 స్పూన్స్. ఫస్ట్ టైం అవి ఏం లేదు, అదే ఎక్స్ట్రా టేస్ట్ వస్తుంది. పిస్కురా నాయనా, నువ్వు అదేదో చచ్చిపెట్టట్టు చేస్తున్నావు. ఫస్ట్ టైమా రింకు బిర్యానీ? ఇగో ఇది కూడా చేస్తా. లైవ్ గా బిర్యానీ ఫస్ట్ టైం. లైవ్ గా బిర్యానీ ఫస్ట్ టైమా? అంటే చేయబెట్టడం ఆడ బాబీ చేస్తే తిని ఉప్పు ఎక్కువైంది అంటే ఇప్పుడు అన్ని తెలుస్తాయి అనమాట. అవును మరి ఇప్పుడు నువ్వే చెప్పాలి ఉప్పు ఎక్కువైందా తక్కువైందా. நானே ஹெல்ப் ஆகுது. சீட்டிங் அண்டா கடைசியில் எங்கள் சின்ன மாமியார் வந்து லைட்டாக அரிசி கழுவுறதுக்கு மட்டும் ஹெல்ப்புக்கு வந்தாங்க. அதுவும் சீட்டிங் அப்படின்னு சொல்லி வெளியே அமிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி அந்த மிக்சிங்லாம் முடிஞ்சிச்சுல்ல, அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல பிரியாணிக்கு இந்த மசாலாலாம் வந்து எக்ஸாக்ட் டேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் மசாலா உப்புலாம். அதனால எக்ஸ்ட்ராவாக லைட்டாக கடைசியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க மசாலாவை. லெமனும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா லெமனுமே வந்து மசாலாலேயே ஃபஸ்ட்டே ஸ்க்வீஸ் பண்ணிடணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. இது கூடவே நம்ம ஆப்ரிகாட்ஸ் இருந்தாலுமே ட்ரைட் ஆப்ரிகாட்ஸ் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி அதையுமே டீப் ஃப்ரை பண்ணணும். అవి అరిగేదాకా బిర్యానీ చేస్తారు. తినే వరకు ఇవాళ స్నాక్స్ చేసి ఇస్తాయి. మనం என்னதான் நம்மளே செஞ்சாலும் ஒரு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வேணும்ல, அதனால சின்ன மாமியார் ஹெல்ப் வச்சு டேஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி மசாலா ரெடி ஆகிடுச்சு.
ஸோ வெங்காயம் அந்த சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதனால் பக்கத்துலேயே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி அப்புறம் இந்த புதினா ரெண்டுத்தையும் நல்லா கட் பண்ணிக்கிறோம். நல்லா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது பிரியாணி மேலே சீசன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மெயினான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. இது வந்து நம்ம அவனில் தான் பண்ண போகிறோம். அதுவும் இந்த ட்ரே வச்சு தான் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அனியன்ஸை எடுத்த உடனே அந்த கொத்தமல்லி புதினாவை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இப்போ அந்த ட்ரேவை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நெய் எடுத்துக்கிறோம். எடுத்து இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா வச்சுருந்தோம்ல, அதில் வந்து சிக்கன் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ओ उस्ताद मेरा गट्टी कल उस्ताद तीसरा చూడు இப்போ அதிலேயே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அனியன்ஸ், அதிலேருந்து ஒரு 90% ஆஃப் அனியன்ஸையும் அந்த கொத்தமல்லி புதினா அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் ஒரு 10% அதில் எடுத்து வைங்க. ஏன்னா அது கடைசியாக நம்ம ரைஸ் நல்லா சீசன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுலேயே வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஆயிலே இப்போ 2 கரண்டி ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ఎంత ఆయిల్? అది ఫ్రైడ్ ఆనియన్స్ ఆయిల్ కదా, కాల్చి పెట్టేద్దామని. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணுறதுக்கு ட்ரே எடுத்துருக்கோம்ல, அதில் வந்து செட் பண்ணிட போகிறோம். రంగోలీ వేస్తున్నావా? ఇక్కడ ఒకటి అక్కడ ఒకటి. యా మామూలుగా అంతే ముగ్గులో దింపేస్తాం. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து ஹாஃப் குக்டாக குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஷோ మొత్తం అంతా நம்ம இப்போ சிக்கனை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு அந்த ட்ரே ஃபுல்லாக. இட்ஸ் ரெடி டு கோ இன் டு த அவன். ఓకే ఓకే వస్తున్నా బియ్యం అడిగినా ఎప్పుడు అది తర్వాత టీ ఈస్ గెటింగ్ కోల్డ్. అరే ఓ బాబ్జీ అంటే కలవాడుతున్నావు. இன்னைக்கு வெதரும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சமையல் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ ரைஸ் நல்லா ஒரு 1/2 an hour வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம போட போகிறோம். போட்டு ஹாஃப் பாயில் பண்ணி எடுக்கணும். బిర్యానీ చేసినా అంటే అది వండిపోతుంది కదా, కప్పులకు తేడా ఉంటుందమ్మా. ఏదైనా కొంచెం అది కాలేవా మరి డ్రై కాలే కాలే నువ్వు తక్కువ పెట్టినావేమో. గంట పెట్టినా ఏం డ్రై కాలే. నథింగ్ హ్యాపెండ్. ప్రీ హీట్ స్టార్ట్ చేయాలా? ఇప్పుడు ఎందుకు అన్నం కానీ మనం అది వేసేటప్పుడు ప్రీ హీట్ పెడదాం. అన్నం ஸோ ரைஸ் பாட்டு சைடில் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஃபுட் கலர் போட்டு அந்த பாலில் ஃபுட் கலர் போட்டு ரெடி பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து இதுதான் போடுவோம், குங்குமப்பூ தான் போடுவோம். பட் இப்போ அது காலி ஆகிடுச்சு, அதனால ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் குங்குமப்பூவே போட்டுக்கலாம் இருந்துச்சு. குங்குமப்பூவாக இருக்கட்டும் ஃபுட் கலராக இருக்கட்டும், அதை வந்து வார்ம் மில்கில் மிக்ஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் ஆகிடும். அதனால தான் வார்ம் பண்ணிக்கிட்டோம். ఏంటది? డాన్సింగ్ రైస్. ఎక్కడ డాన్సింగ్ రైస్ కనిపిస్తలే నీకు? అది జంపింగ్ కదా. డాన్సింగ్
ஸோ ஒரு 60% அளவுக்கு ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி லேயரப் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து மீட் போட்டோம்ல, அந்த மீட்டுக்கு மேலே நெக்ஸ்ட்டு ரைஸோட லேயர் தான் போட போகிறோம். అంటే అప్పుడు మేము కూర్చొని అవుతాం. ஸோ இப்போ பேக்ரவுண்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. அது என்னென்னா, கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆண்கள் வந்து கண்டிப்பாக சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற டாபிக் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை சீக்கிரம் கற்றுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்குக்கு சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா ரிங்கு வந்து இப்போ தான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போத்துலேருந்தே கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவன் வந்து 350 degrees ஃபாரன்ஹீட்டில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடணும் நம்ம. அதனால 350 degrees ஃபாரன்ஹீட் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பிரியாணியை வைக்க போகிறோம். ஸோ இந்த ரைஸு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணணும். அதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணணும். அது அவ்வளோ பெரிய பாத்திரமாக இருக்கிறது, ஃபில்டர் கஷ்டமாக இருக்கும் தான் இந்த மாதிரி ஹேண்ட் ஃபில்டர் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணும் போது பார்த்து பத்திரமா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக ஈவனாக இருக்கணும். ஆக்சுவலி அதுதான் முக்கியம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அந்த 10% எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அன்னியன்ஸு, கொத்தமல்லி, புதினாவை டீப் ஃப்ரை பண்ணது, அதை வந்து இதுக்கு மேலே போட்டு சீசன் பண்ண போகிறோம். அது கூடவே வந்து இந்த குங்குமப்பூ பால் அப்படி இல்லைன்னா இந்த கலர் போட்ட பால் இருக்குங்கள, அதையும் வந்து கலருக்காக ஆட் பண்ணலாம். இது நாங்கள் ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து பண்ணுறனால இந்த வாட்டி ஆட் பண்ணோம். பட் ஜென்ரலாக வந்து குங்குமப்பூ தான் போடுவோம். அது இல்லைன்னா கலரே இல்லாமல் தான் சாப்பிடணும். ஏன்னா தட்ஸ் வாட் இஸ் ஹெல்தி. మనం ఇండియాలో కూడా ఏం చేయాలి కాక? కాదు, ఇండియాలో ఒకటే చేంజ్ చేయాలి కాక. நம்மளோட லேயர்டு ட்ரே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கீழே இருக்க அடி லேயர் வந்து சிக்கன், அதுக்கு மேலே ஹாஃப் பாயில் ரைஸ், அதுக்கு மேலே வந்து டீப் ஃப்ரை பண்ண அனியன்ஸ், புதினா, கொத்தமல்லி, அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பிரியாணி மசாலா இருந்தால் அந்த பிரியாணி மசாலாவை கண்டிப்பாக இது மேலே தூவி விடணும். ஏன்னா அது ஒரு நல்ல டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதுக்கு மேலே ஃபாயில் பேப்பரை போட்டுட்டு நல்லா ஏர் டைட்டாக வந்து இதை சீல் பண்ணிடணும். சுத்தமாக ஏர் எங்கேயும் எஸ்கேப் ஆகவே கூடாது. அந்தளவுக்கு வந்து இதை நீங்கள் நல்லா சீல் பண்ணிடணும். ஸோ சீல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது அந்த ட்ரே. அவனும் வந்து சைடில் ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு லைட்டாக டவுட் இருந்தது, அதனால இன்னொரு லேயருமே நாங்கள் சீல் பண்ணிட்டோம். ஏன்னா ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல, அவனுக்குள்ளே போட்டால் என்ன நடக்குதுன்றதே நம்மளுக்கு தெரியாது. அது ப்ராப்பராக வரலினாலும் கஷ்டம். அதனால் 2 லேயராக போட்டு சீல் பண்ணி அவனுக்குள்ளே போட்டு போகிறோம். ஸோ இப்போ வந்து டைம் செட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு 350 degreesல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 minutes வந்து வச்சுருக்கோம். வச்சுட்டு ட்ரேவை அவனுக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. நான் எதுவும் பண்ணல, அகெயின் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் யா, வீட்டில் இருக்க ஆண்கள்லாம் போய் ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா 45 minutes முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி அங்கங்கே ஹோல் போட்டு விட்டுரும். இப்போ என்ன ஆகும்னா உள்ளே எங்கேயாவது அந்த உள்ளே இருக்க ஆவியினால் தண்ணி விழுந்துடக்கூடாதுல்ல, அதனால் ஹோல் போட்டு மறுபடியும் உள்ளே போட்டு உள்ளே மூடி விட்டுடுறோம். ஸோ இதனால் வந்து சுத்தமாக தண்ணி இருக்காது. இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்பா சக்ஸஸ், பிரியாணி வந்து சக்ஸஸ். ஸோ எங்கள் வீட்டில் ஆண்கள்லாம் செஞ்ச பிரியாணி இது. அவங்க எல்லோரும் செஞ்சு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அதாவது எல்லோரும் ஒன்றா செஞ்சு ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ரைஸ் பாருங்களேன், அப்படியே உதிரியாக ஒன்றும் ஒட்டாமல் குழையாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அந்த ஸ்மெல், அந்த அரோமாவோ ஆஹா அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக அந்த ரைஸோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த மசாலாவோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த போட்டிருக்க மீட்டோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து பசியை இன்னும் தூண்டுது. ரொம்ப டெம்டிங்காக இருக்குது இந்த ஸ்மெல்லு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆஹா, அட்டகாசமான அவனில் பண்ண ஹைதராபாதி தம் பிரியாணி ரெடி. பிளேட்டிங் பண்ண ஆரம்பித்தாச்சு. அந்த ரைஸை பாருங்களேன், அப்படியே எவ்வளோ அழகாக வரான்.
வேறு லெவலுங்க. நான் என்னைக்கு இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு எனக்கு சீரியஸாக தெரில. பட் இந்த வீடியோவை நான் திருப்பி இன்னொரு தடவை ரெஃபர் பண்ணி ஒரு நாள் நான் ட்ரை பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் எனக்கு அந்த டேஸ்ட் வந்தால் கூட ஓகே. இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக ரைஸ் வரலைன்னா கூட அந்த டேஸ்ட் வந்தால் கூட நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சாப்பிட்ருப்போமா, 10-15 பேர் சாப்பிட்டோம் இதை கிட்டத்தட்ட. ரொம்ப நல்லாவே வந்தது. ஸோ ஃபைனலி ஒரு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைலில் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் இருக்க ஆண் மகன்கள் தான் சேர்ந்து இதெல்லாம் பண்ணாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சின்ன கேம்ஸ் விளையாடிட்டு தூங்க போயாச்சு. மறுநாள் காலையில் எழுந்து நாங்கள் டெக்ஸஸ் ரோட் ட்ரிப் எடுத்துட்டோம். டெக்ஸஸ் உங்களுக்கே தெரியுமே, எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. அழகான ரோட்ஸ், அழகான வீடுங்கள், அழகான மக்கள் எல்லாருமே இருக்காங்க. நம்ம அது எல்லாத்தையுமே வந்து இன்னும் வரப்போகிற vlogsல பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.